திரைக்கதை எழுதுகிறப்ப நீங்கள் வந்து பல படம் பார்த்துருப்பீங்க. அந்த படங்கள் வந்து எந்த காட்சியும் பார்வையாளருக்கு ஞாபகம் வரக்கூடாது. எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்ச எந்த காட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட படத்தில் வைக்கக்கூடாது. எழுதுகிறப்ப ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க. நீங்கள் எழுதுகிறப்பே உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் இருந்ததுன்னா அது நல்ல சீன்னு அர்த்தம். அந்த எழுதுகிறப்பிற்கு அந்த சுவாரஸ்யம் நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் வாய் விட்டு வாசிக்கணும். அப்படி வாசிக்கிறப்பையும் அது சுவாரஸ்யப்படுத்திச்சுன்னா அது வந்து சிறந்த ஒரு காட்சி. ரெண்டாவது, நீங்கள் திரும்ப அந்த காட்சியை நீங்கள் எடுக்கிறப்பையும் நீங்கள் வாசிக்கிறப்பையும் உங்களுக்கு உறக்க நீங்கள் சொல்லி பார்க்குறப்பையும் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்ததோ அதே மாதிரி எடுக்கிறப்பையும் அதே சுவாரஸ்யம் இருக்கும். அதே மாதிரி டப் பண்ணி பார்க்குறப்பே அந்த சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும். இப்படி குறையாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு சிறந்த ஒரு திரைக்கதை. அப்படிங்கிறப்ப நீங்கள் திரைக்கதை எழுதுகிறப்பையே இது ஆடியன்ஸை சுவாரஸ்யப்படுத்தும், இது சுவாரஸ்யப்படுத்தாதுன்னு நீங்களே வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களோட திரைக்கதை முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான திரைக்கதையாக அது இருக்கும். நிறைய நூல்கள் படிங்க, நிறைய வாசிங்கன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த வாசிக்கிறதுல நமக்கு இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து டைலாக் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா வந்து அவன் வந்து கோபமாக உள்ள வந்தான், சோர்வாக உட்கார்ந்தான், அவனால் பேசவே முடியலை, இந்த மாதிரி அந்த அந்த கதாபாத்திரத்தோட எண்ண ஓட்டம், அந்த காட்சியோட ஓட்டங்களுக்கு பார்த்திங்களா அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா வளன்னு வசனங்களாக எழுதிக்கிட்டே போவாங்க. வசனம் மட்டுமே வந்து திரைப்படம் கிடையாது. அந்த கதாபாத்திரத்தோட தன்மை இருக்குது பார்த்திங்களா, அந்த தன்மையும் அது அடங்கியது தான். அப்படிங்கிறப்ப டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாசிக்கிறப்ப தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு காட்சிகளாக உங்கள் மனசுக்குள்ளே வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிற வட்டம்லாம் ஏதாவது ஒரு திரைக்கதையை நீங்கள் வந்து எழுதி பழகுங்க. உங்களுக்கு வந்து திரைக்கதை எழுதுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஈஸியாக கிடச்சிரும். உங்களோட மைண்ட் செட்டும் அந்த திரைக்கதை எழுதுறதுக்கான ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு இருக்கிற ஓய்வு நேரத்தில் தான் கதைகள் ரெடி பண்ண முடியும், திரைக்கதைகள்லாம் வந்து எழுதி வச்சுக்கிற முடியும். நீங்கள் எப்பப்போ டைம் கிடைக்கிதோ அப்பப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கதைகள் எழுதி வைக்கிறதும் அந்த கதைகளுக்காகவே வந்து சிந்தனை செய்கிறதும் இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து திரைக்கதை எழுதுறது எப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நிறைய புக்கு படித்தாலும் அது வந்து சாத்தியமில்லை. நான் எவ்வளோ சொன்னாலும் அது உங்களுக்கு புரிய போகிறதில்ல. கதை எழுதுறது, திரைக்கதை எழுதுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுக்குள்ளே எவ்வளோ கற்பனை இருக்குது, கற்பனை வளர்க்குங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் தான் அதை எழுதியாகும்.